இந்திய நிதி செய்திகள் 9 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். ட்ரம்ப் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் முடிந்தது என அறிவிக்க உலக சந்தைகள் வீழ்ச்சி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை ஈரான் போர் நிறுத்த புரிந்துணர்வை முடிந்தது என அறிவித்தார். இதனால் நியூயார்க் முதல் டோக்கியோ வரை உலக பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியடைந்தன மற்றும் கச்சா எண்ணெய் விலை 5.76 விழுக்காடு உயர்ந்து $74.50 ஆனது. டவ் ஜோன்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தது. நிஃப்டி 50 கடைசியாக 2.12 விழுக்காடு இறங்கி 23,882.05 ஆக முடிந்தது. ஈரான் பதட்டத்தால் நிஃப்டி 50 கடைசியாக 2.12 விழுக்காடு சரிந்து முடிந்தது. நிஃப்டி 50 கடைசியாக 2.12 விழுக்காடு சரிந்து 23,882.05 ஆக முடிந்தது. அமெரிக்கா ஈரான் பூகோள அரசியல் கவலைகள் இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதித்தன. சென்செக்ஸ் கடைசியாக 78,180.72 ஆகவும் நிஃப்டி வங்கி 58,200.70 ஆகவும் முடிந்தது. ட்ரம்ப் போர் நிறுத்தம் முடித்ததால் இந்தியாவின் ஈரான் எண்ணெய் திட்டம் சிக்கலில். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதன்கிழமை போர் நிறுத்த புரிந்துணர்வை முடிந்தது என அறிவித்ததால் இந்தியாவின் ஈரான் எண்ணெய் இறக்குமதி திட்டங்கள் குழப்பத்தில் உள்ளன. கச்சா எண்ணெய் விலை 5.76 விழுக்காடு உயர்ந்து $74.50 ஆனது. கடைசியாக 95.59 ஆக இருந்தது. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் RHP தாக்கல். IPO ஜூலை 14 திறக்கிறது. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஜூலை 14 அன்று திறக்கும் IPOவிற்கான ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்தது. இது இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனங்களில் ஒன்றின் முக்கியமான பட்டியலிடலாகும். SBI பங்குகள் NSEயில் கடைசியாக 10 பைசா 038.10 ஆக முடிந்தது. பூகோள அரசியல் கவலைகளால் நைஸ்டேக்கில் இன்ஃபோசிஸ் பங்கு 3.02 விழுக்காடு சரிந்தது. NYSEயில் இன்ஃபோசிஸ் பங்குகள் கடைசியாக 3.02 விழுக்காடு சரிந்து $10.93 ஆக முடிந்தது. டிரம்பின் ஈரான் ஒப்பந்த அறிவிப்பால் அமெரிக்க சந்தைகள் வீழ்ச்சியடைந்தன. NSEயில் இன்ஃபோசிஸ் கடைசியாக 10 பைசா 071.80 ஆக முடிந்தது. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா நங்கூர முதலீட்டாளர்களிடம் $0.222 கோடி திரட்டியது. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் தனது வரவிருக்கும் IPOவிற்கு முன்னதாக நங்கூர முதலீட்டாளர்களிடமிருந்து $0.222 கோடி திரட்டியது. சந்தை ஏற்ற இறக்கம் இருந்தபோதிலும் நிறுவன ஆர்வம் வலுவாக இருந்தது. நிஃப்டி 50 கடைசியாக 2.12 விழுக்காடு இறங்கி 23,882.05 ஆக முடிந்த நிலையில் இந்த நிதி திரட்டல் வந்தது. தங்கம் 1.49 விழுக்காடு சரிய. வெள்ளி 3.63 விழுக்காடு வீழ்ச்சி. எண்ணெய் உயர்வு. தங்கம் கடைசியாக 1.49 விழுக்காடு சரிந்து $4,083.70 ஆகவும் வெள்ளி 3.63 விழுக்காடு வீழ்ந்து $58.72 ஆகவும் முடிந்தது. முதலீட்டாளர்கள் அமெரிக்கா ஈரான் பதட்டத்தால் கச்சா எண்ணெயில் முதலீடு செய்தனர். கச்சா எண்ணெய் கடைசியாக 5.76 விழுக்காடு உயர்ந்து $74.50 ஆக முடிந்தது. ஈரான் போர் தாக்கத்தால் அமெரிக்க ஃபெட் அதிகாரிகள் வட்டி உயர்வை விவாதித்தனர். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வின் ஜூன் கூட்டத்தின் நிமிடங்கள் சில அதிகாரிகள் ஈரான் போர் விளைவாக அதிகரிக்கும் பணவீக்க கவலைகளால் வட்டி விகிதங்களை உயர்த்துவதை பரிசீலித்ததை வெளிப்படுத்தியது. இந்த விவாதம் இந்தியா உட்பட வளர்ந்து வரும் சந்தைகளுக்கு நிச்சயமற்ற தன்மையை சேர்க்கிறது. நிஃப்டி 50 கடைசியாக 23,882.05 ஆக முடிந்தது. ஆப்பிள் பிராட்காம் சிப் ஒப்பந்தம் $30 பில்லியனை தாண்டும் என எதிர்பார்ப்பு. ஆப்பிளின் விரிவாக்கப்பட்ட பிராட்காம் சிப் கூட்டாண்மை $30 பில்லியனை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்க குறைக்கடத்தி உற்பத்தியை கணிசமாக அதிகரிக்கும். புவி அரசியல் வர்த்தக பதட்டங்கள் நடுவே உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு சிப் கூட்டாண்மையின் மூலோபாய முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. மூலதன செலவினம் தேங்க இந்திய நிறுவனங்கள் நிதி முதலீடுகளில் குவிகின்றன. இந்தியாவில் ஆரோக்கியமான கார்ப்பரேட் லாபங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற உற்பத்தி முதலீட்டிற்கு பதிலாக நிதி முதலீடுகளில் பெருகிய முறையில் சேர்க்கப்படுகின்றன. மூலதன செலவினம் தேக்கமடைவது வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் தொழில்துறை திறன் விரிவாக்கத்தை குறைக்கும் அபாயம் உள்ளது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 78,180.720 விழுக்காடு 0 PTS. ரிலையன்ஸ் 1308.400 விழுக்காடு TCS. 2096.100 விழுக்காடு HDFC வங்கி. 829.300 விழுக்காடு இன்போசிஸ். 1071.800 விழுக்காடு SBI. 1038.100 விழுக்காடு ICICI வங்கி. 1414.700 விழுக்காடு. அதிக லாபம் ரிலையன்ஸ் 0 விழுக்காடு.
அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4083.701.49 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,25,505 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.49 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,145.30 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி விலை நேரடி புதுப்பிப்பு. வெள்ளி 58.723.63 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,805 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 3.63 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $60.93 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. எல்பிஜி சிலிண்டர் விலைகள். முக்கிய நகரங்கள். முக்கிய நகரங்களில் இன்றைய எல்பிஜி சிலிண்டர் விலைகள். புது டெல்லி $942 ரூபாய் 2,930 ரூபாய். மும்பை $941 ரூபாய் 50 பைசா 2,885 ரூபாய் 50 பைசா. சென்னை $957 ரூபாய் 50 பைசா 3,106 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 பைசா 3,021 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 3,191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 பைசா 3,128 ரூபாய். கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 74.505.76 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 5.76 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $70.44 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $95.590 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 0 ரூபாய் விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95 ரூபாய் 59 பைசா இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எட் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்து கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.